ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இனி டெய்லி நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸும் வரும். ஓகே, ஸோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது என்ன நாளுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ்னால் அக்டோபர் 4, அக்டோபர் 4 கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட் கொஷின், 2024 உலக விண்வெளி வாரம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஸோ 2024 விண்வெளி வாரம் எப்போது பண்ணுறாங்க, அதான் கொஸ்டின்னு. அதுக்கு ஆன்சர் வந்து அக்டோபர் 4 to 10. ஸோ இந்த நாளுக்குள்ளே தான் விண்வெளி வாரமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இரண்டாவது கேள்வி, உலக விலங்குகள் நல தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஸோ உலக விலங்குகள் இருக்குல்ல, அனிமல்ஸோட வெல்ஃபேர் டே, அனிமல் வெல்ஃபேர் டே, வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே, அது எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 4. மூணாவது கேள்வி, தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கான ஆணையம், அதோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எஸ் தமிழ்வாணன். ஓகே, இவர் தான் அந்த எஸ்சி எஸ்டி அந்த ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்குல்ல, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 2021 உருவாக்கியிருப்பாங்க. இதை உருவாக்குன போது இதோட முதல் தலைவர் யாருன்னா சிவகுமார். ஓகே, ஸோ முதல் தலைவர் யாருன்னா சிவகுமார். தற்போதைய தலைவர் யாருன்னா தமிழ்வாணன். ஓகே, அண்ட் இந்த தமிழ்வாணன் இருக்கார்ல, அவர் எவ்வளோ காலம் இந்த பதவியில் இருப்பார்னா 3 வருஷம் இருப்பார். அப்படி இல்லைன்னா அவரோட 75 வயது வரைக்கும் இருப்பார். நாலாவது கேள்வி, ஜப்பான் நாட்டின் 102வது புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஜப்பான் நாட்டோட 102வது பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஷிகரு இஷிபா. ஐந்தாவது கேள்வி, 2024 உலக திறமைகள் தரவரிசை பட்டியலில் முதல் இடம் பிடித்துள்ள நாடு எது? ஓகே, ஸோ இந்த தரவரிசை பட்டியலில் முதல் இடம் பிடித்திருக்க நாடு வந்து சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் டி. ஆறாவது கேள்வி, 2024 உலக திறமைகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ இந்தியாவோட தரநிலை, இந்தியா எந்த இடம் பிடிச்சிருக்குன்னா 58வது இடம். நம்ம முதல் இடம் ஆல்ரெடி பார்த்தோம், சுவிட்சர்லாந்து. இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா 58வது இடம். ஏழாவது கேள்வி, புதிதாக செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள மொழிகளுள் பொருந்தாதது எது? ஓகே, ஸோ இப்போ புதுசாக செம்மொழி கொடுக்கலான்னு சொல்லி சில லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அது எந்தெந்த லாங்குவேஜ்னால் பெங்காலி, மராத்தி, அசாமிசி, பாலி, பிரக்ரிட். ஓகே, ஸோ இந்த 5 லாங்குவேஜுக்கும் இனி நம்ம செம்மொழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிசீலனை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன மொழிலாம்? பெங்காலி, மராத்தி, அசாமிசி, பாலி, பிரக்ரிட். ஓகே, இந்த லாங்குவேஜுக்கெலாம் இனிமேல் செம்மொழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இங்கே ஆப்ஷன் ஏ ராஜஸ்தானி இருக்குது தெரியுமா, இதுதான் இந்த பட்டியலில் வராது. எட்டாவது கேள்வி, கிழக்கின் இத்தாலிய மொழி என்று அழைக்கப்படுவது மொழி எது? ஓகே, ஸோ கிழக்கோட இத்தாலிய மொழி அப்படின்னு எந்த மொழியை அழைப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ தெலுங்கு. ஒன்பதாவது கேள்வி, உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு இயற்கையான கருணை மரணத்தை சட்டப்பூர்வமாக்கியது? ஸோ இயற்கையாகவே
கருணை மரணம் ஏற்பாங்க தெரியுமா, அதை சட்டப்பூர்வமாக ஓகே அப்படின்னு எப்போ உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுச்சுன்னா 2018 ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இது யாரோட கேஸ்னால் அருணா ஷபாங்கு. ஸோ இவரோட கேஸில் தான் இந்த இது வந்திருக்கும், இந்த ரிசல்ட் வந்திருக்கும் 2018. 10வது கேள்வி, சாக்கோஸ் தீவுகள் இங்கிலாந்து எந்த நாட்டுக்கு வழங்கியது? ஸோ சாக்கோஸ் தீவு இவ்வளோ நாள் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா இங்கிலாந்தோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போது அது இங்கிலாந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா மொரீஷியஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அது போக இந்த சாக்கோஸ் தீவில் ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது, ஓகேவா? அந்த மிலிட்ரி பேஸ் பேர் டியாகோ கிரேசியா. ஓகே, அது ஒரு மிலிட்ரி பேஸ். ஓகே, அந்த மிலிட்ரி பேஸை மட்டும் இங்கிலாந்து நாங்கள் எங்கள் கண்ட்ரோலே வச்சுப்போம். அதை தவிர்த்து மற்ற எல்லாமே சாக்கோஸ் தீவில் இருக்க மற்ற இடத்த எல்லாமே மொரிஷியஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் அக்டோபர் 4ஓட இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளேயே இம்பார்ட்டண்டான நடப்பு நிகழ்வுகளுக்கான கொஷின். ஸோ இதுவுமே ஒரு சீரீஸாக தான் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் படிக்காங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.